இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஹேர் க்ரோத் சட்னி. கருவேப்பிலை புதினாலாம் நம்ம ஹேர் பேக்கா போடுறதை விட இன்டேக் எடுக்கும் போது தான் நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். இந்த சட்னி செய்யறது ரொம்பவே ஈஸி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய், காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு துண்டு இஞ்சி. இது கூடவே கொஞ்சமா சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்று சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, புதினா, அதிகமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நம்ம உணவுல எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். இப்ப இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துருங்க. அவ்வளவுதாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்சியில நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி மாதிரி ஒரு 70 வகையான சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சட்னி நல்ல காரசாரமா டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.